Use your headphone. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உருவாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். இது ஒரு சாதாரண பேய் கதை கிடையாதுங்க. நம்ம கிட்ட இந்த சம்பவத்தை சொன்ன அந்த அப்துல் ரஹீம், அது ஒரு இஸ்லாமிய குடும்பங்க. அவர்கள் நண்பர்களுக்கு நடந்த இந்த சம்பவத்தை அவர் நம்ம கிட்ட சொல்லும் பொழுது இது ஒரு சாதாரண பேய் சம்பவம் அப்படின்னு தான் நானே நேர்ல போய் அந்த சம்பவத்தை சரி பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா அங்கு போனதற்கு அப்புறம் தான் தெரியுது இது சாதாரண பேய் சம்பவம் கிடையாது. இது ஒரு ஜின், அதாவது முனியால் வந்த வினை. அந்த குடும்பத்துக்குள்ள அந்த முனி வந்து இறங்கின அந்த தருணம், அதன் பிறகு அந்த குடும்பத்தில் நடந்த உயிர் பலிகள், அந்த கொடூர முனிக்கிட்ட இருந்து இந்த குடும்பத்தார்கள் தப்பிச்சாங்களா இல்லைங்கிற இந்த அதிபயங்கர சம்பவத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க நண்பர்களே, அந்த வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சண்முக பிரபு. வெல்கம் டு மாய மர்மங்கள். மேலும் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நீங்க நமது சேனலுக்கு புதியவரா இருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுபோல் உங்கள் வாழ்க்கையிலோ உங்கள் நண்பர்களோட வாழ்க்கையிலோ உண்மையான அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதேனும் நடந்திருந்தா அது நமது சேனல்ல நீங்க ஒளிபரப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் மற்றும் மெசேஜா கூட அனுப்புங்க. அந்த உண்மையான அதிபயங்கர சம்பவம் நமது சேனல்ல ஒளிபரப்பப்படும். இந்த சம்பவம் 2012 காலகட்டம் ஈரோடு பக்கத்துல ஒரு சிறிய கிராமத்துல நடந்ததுங்க. இந்த சம்பவத்தை சொன்ன அந்த அப்துல் ரஹீம் இந்த சம்பவத்துல தொடர்புடைய யாரோட பேரையும் நீங்க உண்மையான பேரை சொல்ல வேணாம், நீங்க பேரை மாத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னதால அது ஒரு இஸ்லாமிய குடும்பம். அந்த இஸ்லாமிய குடும்பத்திற்காக நாம ஒரு பேரை மாத்தி சொல்றோங்க. அந்த குடும்பத்தாரோட உண்மையான பேரை நம்ம சொல்லல. இந்த அப்துல் ரஹீம் நமக்கு அனுப்பியிருக்காரு, அந்த குடும்பத்தாரோட பேரை நம்ம மாத்தி சொல்றோம். அப்துல் ரஹீமும் முகமது சிராசுதீன் இருவரும் சின்ன வயசுல இருந்தே திக் ஃப்ரெண்ட்ஸுங்க. ஒரே கிராமம், ஒரே ஊர், ஈரோடு பக்கத்துல ஒரு சிறிய கிராமம். நகரத்துக்கு பக்கத்துல ஒரு 5-6 கிலோமீட்டர்ல ஒரு சிறிய கிராமங்க. சிராசுதீனோட குடும்பம் அந்த கிராமத்துல செல்வ வளம் மிக்க மிகவும் பணக்கார குடும்பம்ங்க. அவங்க அப்பா தாத்தா எல்லாருமே ஈரோட்டுல ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சு நடத்துறதாகவும் அதுல இவங்க பணபலத்திலையும் பணக்காரங்களா இருந்திருக்காங்க. அதே நேரத்துல இந்த சம்பவத்தை சொன்ன அந்த அப்துல் ரஹீம் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பையங்க. இந்த 2 பேருமே சின்ன வயசுல இருந்து ஒரே ஸ்கூல்ல ஒன்னா படிக்கிறாங்க. ஒன்னா படிச்சு ஈரோட்ல உள்ள ஒரே காலேஜ்ல ஒன்னா பட்டப்படிப்பு முடிக்கிறாங்க. பட்டப்படிப்பு முடிச்சோனே வேலைக்காக இந்த அப்துல் ரஹீம் சென்னைக்கு கிளம்பி வந்துடுறாரு. இதே நேரத்துல அந்த சிராசுதீன் தனது உறவினர் பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டு அதே கிராமத்துல வசிக்கிறாரு. இவரும் அந்த எக்ஸ்போர்ட் தொழிலை எடுத்து நடத்துறாருங்க. அவங்க அப்பா தாத்தா இவரும் தனித்தனியா அந்த எக்ஸ்போர்ட் தொழிலை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சிராசுதீன் திருமணம் ஆனதற்கு அப்புறம் தாங்க இந்த தொழிலை தனியா எடுத்து நடத்துறாரு. அதே நேரத்துல அதே கிராமத்துல ஒரு பண்ணை நிலம் ஒண்ணு விலைக்கு வருதுங்க. நிறைய தென்னந்தோப்பு மாந்தோப்பு நிறைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர் அளவுக்கு அங்கு நிலம் விற்பனைக்கு வருது. அந்த நிலத்தை இந்த சிராசுதீனோட அப்பா வாங்கி இந்த சிராசுதீனுக்கு தனியா ஒரு வீடு கட்டி கொடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த இடத்தை வாங்கி வீட்டை கட்டி கொடுக்க ஏற்பாடு பண்றாங்க. இவர்களும் குடும்பத்தாரோட சேர்ந்து அந்த இடத்துக்கு நேர போய் பார்க்கறாங்க. அந்த மாந்தோப்பும் தென்னந்தோப்பும் 10 ஏக்கர் பரப்பளவுல அப்படியே பறந்து விரிந்து கிடக்குதுங்க. ஈரோடு நகரத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர்ல அந்த கிராமம் அமைஞ்சிருக்கு. அந்த கிராமத்துல இவங்களுக்கு 10 ஏக்கர் அளவுக்கு இடம் வந்திருக்கு. அந்த இடத்தை நல்ல விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. வாங்கி அதே இயற்கையான சூழல்ல அங்கே வீடை கட்டி வசிக்கணும்னு இந்த சிராசுதீன் ஆசைப்பட்டு அங்க ஒரு வீட்டை கட்ட ஆரம்பிக்கிறாருங்க. அதாவது அங்கு ஏற்கனவே ஒரு சின்ன ஓட்டு வீடு இருக்குங்க. ஓட்டு வீடுக்கு பக்கத்துல ஒரு பாலடைஞ்ச கிணறு ஒண்ணு இருக்கு. அந்த இடம் வீடு கட்டுறதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு அந்த இடத்தை உடைச்சு சரி பண்ணி அங்கு வீடு கட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் வீடு கட்ட ஆரம்பிக்கும் பொழுது அந்த கிணத்தையும் சேர்த்து உடைக்கிறாருங்க. உடைச்சு ஜேசிபியை வச்சு உடைச்சு அதையும் சரி பண்றாரு. அப்பொழுது அதே கிராமத்தை சேர்ந்த சில பெரியவர்கள்லாம் வந்து சொல்றாங்க, தம்பி அந்த கிணத்தை எதுக்கு உடைக்கிறீங்க? அது பாட்டுக்கும் அது இருக்கலாமே, நீங்க தள்ளி வீடை கட்டி இருக்கலாமே. இந்த கிணறு காலப்போக்குல ஏதாவது தண்ணி தேவைன்னா நீங்கள் தூர்வாரினீங்கன்னா தண்ணி கிடைக்கும். இப்ப அந்த மாதிரி ஒரு கிணறு கட்ட முடியாது அப்படின்னு அந்த கிராமத்தை சேர்ந்த பெரியவர்கள் பட்டுப்படாம இவர்கிட்ட சொல்லும் பொழுது, ஐயா இப்பெல்லாம் எங்கேயா கிணத்துல தண்ணி வருது, நான் போர் போட்டு எடுத்துக்கிறேன். இப்ப இந்த இடத்துல நான் வீடு கட்டினா தான் என்னோட வீடு இயற்கை சூழல்ல நல்லா இருக்கும், அதனாலதான் இந்த இடத்துல கட்டுறேன் அப்படின்னு சொன்னதற்கு அப்புறம் அந்த பெரியவர்களும் மேற்கொண்டு எதுவும் சொல்லாம, சரிப்பா உன்னோட இஷ்டம், நீ உன் இஷ்டப்படி கட்டு, நல்லபடியா கட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த சிராசுதீனும் அங்கு சிறப்பா ஒரு வீட்டை கட்டி நல்ல அங்க வந்து சேர்ந்துறாருங்க. இந்த சிராசுதீன் அவருடைய மனைவி நஸ்ரீன் மற்றும் அதாவது இந்த சிராசுதீனோட மனைவியோட அம்மா அவர்கள் 3 பேர் தாங்க அந்த வீட்டுல வசிக்கிறாங்க. அதே கிராமத்துல அவங்க அப்பா தாத்தா அவர்கள் தனித்தனியா பங்களா வீட்டுல வசிக்கிறாங்க. இப்ப இந்த சிராசுதீனுக்கு தனியா இடம் வாங்கி கொடுத்து அந்த இடத்துல வீட்டையும் கட்டி தனி குடித்தனமா தனியா வச்சுட்டாங்க. அவர்களுக்கு துணையா இந்த நஸ்ரீன் அவங்க அம்மா வந்திருக்காங்க. அப்படி இவர்கள் ஒரு 3-4 மாத காலங்கள் சிறப்பா அந்த வீட்டுல வசிச்சு வாழ்றாங்க. அப்படி அந்த
3 மாத காலகட்டங்கள்லங்க இவர்கள் பண்ணை நிலம் வச்சிருக்காங்க. அதுல இவருக்கு இந்த சிராஜுதீனுக்கு கொள்ளை பிரியம், ஆடு மாடு மற்றும் உயிரினங்கள் வளர்க்கறத மிகவும் ஆர்வமா அந்த பண்ணையில செய்யறதுக்காகத்தான் அந்த இடமே வாங்கியிருக்காருங்க. இவர் எக்ஸ்போர்ட் தொழிலை விட்டு நேர வந்ததற்கு அப்புறம் இந்த ஆடு மாடு வளர்ப்பு, இந்த கோழி வளர்ப்பு அப்படின்னு இந்த பண்ணையை சுத்தி வளம் வருவாருங்க. அப்படி அந்த இடம் ரொம்ப பிடிச்சு போய் தாங்க அந்த இடத்தை வாங்கி இந்த கால்நடைகளையும் சேர்த்து வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. தனக்கு காவலுக்கு 3 நாய் வச்சிருந்திருக்காருங்க. தன்னோட பங்களா வீட்டை சுத்தி ஒரு 3 நாய் காவலோட இருக்கும். அவர் மாலை நேரத்துல வந்து அந்த பண்ணை நிலத்தை சுத்தி வரும்பொழுது இந்த நாயும் சேர்ந்து சுத்துங்க. அப்படி சிறப்பா வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த 3 மாத காலகட்டத்திலே ஒரு சின்ன அசம்பாவிதங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்குங்க. அதாவது இந்த அமாவாசை காலகட்டங்கள்ல திடீர்னு ஒரு மாடு ஒண்ணு இறக்குதுங்க. அந்த மாடு எதனால் இறந்ததுன்னா அந்த குடும்பத்தார்களுக்கு தெரியல. இப்படியே ஒரு 3 மாத காலங்களுங்க ஒவ்வொரு அமாவாசை அருகில வரும்பொழுதும் ஏதாவது ஒரு உயிர் பலி நடக்க ஆரம்பிக்குதுங்க. அதாவது மாடு ஆடு கோழி இது 3மே ஒண்ணு இறந்திருக்குது. இதை இவர் பெருசா எடுத்துக்கல. பண்ணையில வெயில் காலமா இருக்கு, அதனால உயிர் பலி ஏற்படுது அப்படின்னு இவர் அசால்ட்டா இருக்கிறாருங்க. ஆனால் அதன் பிறகு இவரோட வீட்டிலே இவருக்கு அமானுஷ்ய சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குதுங்க. இரவு நேரமானா இவருடைய மனைவியும் இவரும் செகண்ட் ஃப்ளோர்ல படுத்திருப்பாங்க. அங்கிருந்து நேர பார்த்தா கீழே இருக்க அந்த ஹால் தெரியும், டைனிங் டேபிள் தெரியும், கீழே தான் கிச்சன் இருக்கு. கீழே தன்னோட மாமியாருக்கு தனியா ஒரு ரூம் இருக்குதுங்க. இந்த மேல் ஃப்ளோர்ல இருந்து பார்த்தா அனைத்தும் தெரியும். அந்த இரவு நேரத்துல திடீர்னு அமானுஷ்யமான சத்தங்கள் வர ஆரம்பிக்குது. அந்த வீட்டுக்குள்ள யாரோ ஒருவர் நடந்து போவதும் இந்த பக்கம் அந்த பக்கமா கிராஸ் பண்றதுமா சில சத்தங்கள் இரவு நேரங்கள்ல வருது. இவரும் தூக்கம் கலைந்து மெதுவா எழுந்து வந்து அந்த பால்கனிலிருந்து கீழ் வீட்டை பார்க்கும் பொழுது, அதாவது அந்த பால்கனிலிருந்து கீழே பார்த்தா கீழே இருக்க அந்த ஃப்ளோர்ல உள்ள கிச்சனு டைனிங் டேபிள் அனைத்தும் அழகா தெரியும். இந்த மாடிப்படி இறங்கி வர்ற அந்த வழியும் தெரியும். அங்குதான் இவருடைய மாமியாருக்கு தனி அறை இருக்கு. பக்கத்துல ஸ்டோர் ரூம்லாம் நிறைய இருக்குது. மிகவும் செல்வ செழிப்பானவர் தானே, அதனால சிறப்பா இவர் ஆசைப்பட்டு அந்த வீடை கட்டியிருக்காரு. இவர் மேல் ஃப்ளோர்ல பார்த்தா கீழே நடக்கும் அனைத்துமே அவருக்கு தெரியற மாதிரி அதை கட்டி வச்சிருக்காருங்க. அந்த இரவு தூக்கம் கலைந்து இவரும் இரவு நேரங்கள்ல வந்து அந்த பால்கனிலிருந்து எட்டி பார்க்கும் பொழுது இவருக்கு எந்த உருவமும் தென்படவில்லை. அப்படி இருக்கிற அந்த காலகட்டத்துல இவருடைய நண்பர் சென்னையில இருக்காருல்ல, அதாவது இந்த கதையை நம்ம கிட்ட சொன்னார்ல அந்த அப்துல் ரஹீம் கிட்ட இந்த தகவலை பூராமே ஒண்ணு விடாம சொல்லிடுவாராங்க. இவர் 2 நாளைக்கு ஒரு தடவை தினமும் இந்த நண்பருக்கு போன் பண்ணி தன்னோட குடும்பத்துல இருக்க அனைத்து விஷயத்தையுமே சொல்லிடுவாரு. அதே நேரத்துல தன்னோட குடும்பத்துல ஒரு ஆள் மார்த்தாங்க இந்த அப்துல் ரஹீமை அவங்க பார்த்திருக்காங்க. எந்த நேரமானாலும் அவர் வீட்டுக்கு இவர் போவாராமுங்க. அதுவும் திருமணம் ஆனதற்கு அப்புறம் எந்த நேரமாக இருந்தாலும் அவர் வீட்டுக்கு இவர் உரிமையா போறதும், அதே நேரத்துல அந்த முகமது சிராஜுதீனும் இந்த அப்துல் ரஹீமோட வீட்டுக்கு உரிமையோட வர்றதாங்க வழக்கம். அப்படி இவர்கள் 2 பேரும் உயிர் நட்பா இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுதாங்க இங்கு நடக்கிற அந்த விஷயத்தை பூரா ஒண்ணு விடாம அந்த அப்துல் ரஹீமுக்கு டீட்டெயிலா சொல்லிக்கிட்டே வந்திருக்காரு. 2 நாட்கள் கழியுது. 2 நாட்கள் கழிச்சு ஒரு நாள் இரவு அவர் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது இதே மாதிரி அப்நார்மலா ஒரு விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. கரண்ட் கட் ஆகுதுங்க. கரண்ட் கட் ஆனோடனே புழுக்கமா இருக்குது. அந்த நேரம் கீழே யாரோ அதே மாதிரி நடமாடுற அந்த சத்தம் கேட்குதுங்க. அந்த சத்தம் கேட்டு இவர் மெல்ல எழுந்து வந்து அந்த இருட்டு நேரத்துல மெல்ல எழுந்து வந்து அந்த பால்கனிலிருந்து பார்க்கிறாரு. கீழே கருப்பான ஒரு உருவம் இப்பொழுது அவர் கண்ணுக்கு தெரியுது. இந்த பக்கமும் அந்த பக்கமும் அந்த உருவம் நடக்குது. காலடி சத்தம் நல்லா கேட்குது. அப்படியே அந்த உருவம் கிச்சனை நோக்கி நேர போகுது. அங்கு கிச்சன்ல இருந்து ஒரு பாத்திரம் கீழே விழுகிற அந்த சத்தம் கேட்குது. அந்த சத்தம் கேட்டு இவர் மெல்ல திடுக்கிறாரு. திடுக்கிட்டு மறுபடியும் கீழே இறங்கி இவர் வரவே இல்லைங்க. மேல இருந்தே அதை உன்னிப்பா கவனிக்கிறாரு. அந்த கிச்சனில் இருந்து வந்த அந்த உருவம் மெல்ல அப்படியே வெளியில வந்து அந்த உருவம் அப்படியே மேலே நோக்கி இவரை பாக்குதுங்க. பார்க்கும்பொழுது இவர் திடுக்கிறாரு. திடுக்கிட்டாலும் அந்த உருவத்தை உத்து நோக்கி பாக்குறாரு. தன்னுடைய மனைவி தோற்றத்திலே ஒரு பெண்ணு நிக்கிறா. இவர் உத்து பாக்குறாருங்க. தன்னோட மனைவி தோற்றத்திலே அங்க நிக்கிறது தன்னோட மனைவி மாதிரியே இருக்கு. ஆஹா, தன்னோட மனைவிதான் அப்படின்னு இவர் மெல்ல வேகமா கீழே இறங்கி வரும்பொழுதே அந்த பெண் உருவம் அப்படியே அந்த வீட்டில இருந்து வெளிப்புறமா வெளியில போகுதுங்க. அப்படி அந்த பெண் வெளியில போகும்பொழுது இவர் மேல மாடி படிக்கட்டுல இருந்து கத்திக்கிட்டு வர்றாருங்க. அவருடைய மனைவியோட பேரை சொல்லி இவர் கத்துறாரு. நில்லுப்பா, எங்க போற, நில்லு, போகாத அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே கீழே இறங்கி வர்றாருங்க. அந்த பெண்ணும் நேர வெளியில வந்தவ ரைட் சைட்ல இந்த கிணறு ஒண்ணு இருந்தது பாருங்க. அந்த கிணறு இடிச்சிருக்காங்கல்ல, இப்ப அந்த கிணறை இடிச்சு தரமட்டமாக்கி அந்த இடம் புல்வெளியா மாத்திருக்காங்க. அந்த இடத்துக்கு அந்த பெண் நேர போறா. இந்த சிராஜுதீனும் வேகமா அந்த பெண்ணை நோக்கி போறாங்க. அந்த பெண் வேற ஏதோ பெண் என்று நினைக்கவில்லை, அவன் தன்னோட மனைவி நினைச்சுக்கிட்டு அந்த பெண்ணை நோக்கி வேகமா போறான். அப்படி போகும்பொழுது அந்த இடத்துக்கு அந்த பெண் போன அடுத்த செகண்ட் அந்த பெண் அப்படியே மறைஞ்சு போயிடுறா. இந்த சிராஜுதீன் அப்படியே திடுக்கிட்டு அப்படியே ஸ்தம்பித்து போய் நிக்கிறான். இவன் வேகமாக திரும்பி வந்து வேகமா வந்து கதவை சாத்துறான். கதவை சாத்தும் பொழுது இவனுடைய குரல் கேட்டு கீழே படுத்திருந்த தன்னுடைய மாமியார் வேகமா வந்து, தம்பி என்னாச்சு, தம்பி என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, ஒண்ணு இல்ல இருங்க அப்படின்னு வேகமா மேல வந்து லைட்டை போட்டு பாக்குறான். பெட்டுல தன்னுடைய மனைவி அப்படியே படுத்த ஆழ்ந்த உறக்கத்துல இருக்காங்க. அப்ப நாம பார்த்தது தன்னோட மனைவியே கிடையாதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவன் கீழே இறங்கி வரவும் இவனுடைய மாமியார் மேல ஏறி போகவும், என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது,
ஒண்ணு இல்லம்மா, ஒரு உருவம் போன மாதிரி இருந்துச்சு, தன்னோட பொண்டாட்டி போன மாதிரி இருந்துச்சு, அதான் போய் பார்த்தேன். ஆனா அங்க அவ இல்ல, மேல படுத்திருக்கா அப்படின்னு இவனும் தலையை சொரிஞ்சுக்கிட்டு இப்ப நம்ம பார்த்த காட்சி உண்மையா இல்லையா அப்படின்னு குழம்பிக்கிட்டே அவன் நிற்கும் பொழுதே அந்த அம்மாவும் தம்பி அதெல்லாம் ஒண்ணு இருக்காது, நீங்க போய் படுங்க அப்படின்னு அவர்களும் குழப்பத்தோட போய் படுக்கிறாங்க. ஏன்னா அந்த அம்மாவுக்கும் இந்த முகமது சிராஜுதீனுக்கு கேட்ட அந்த சத்தங்கள் எப்பொழுது தொடங்குனுச்சோ அன்று முதல் அந்த ஆத்தாவுக்கும் இந்த சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. சின்ன சிறுசுக ஏதாவது சொன்னா பயப்படுங்க அப்படின்ட்டு அந்த அம்மாவும் இந்த மாதிரி அமானுஷ்யமான அந்த விஷயங்கள் சத்தங்கள் கேட்கும் பொழுதெல்லாம் அந்த புனித நூலான அந்த குரானை வாசிப்பாங்களாம். அவர்கள் அந்த குரானை வாசிக்கும் பொழுது அங்கு நடந்துகிட்டு இருக்க அந்த அமானுஷ்யமான சம்பவங்கள்லாம் அப்படியே குறையுமாங்க. அதையும் அவர்கள் அதன் பிறகு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதன் பிறகு இவர்களுக்கு நேரடியாக ஒரு அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருக்குங்க. ஒரு 2 நாள் கடந்திருக்கும். 2 நாள் கடந்ததற்கு அப்புறம் இதே மாதிரி ஒரு இரவு நேரத்துல இந்த அம்மா 12-1 மணி இருக்கும். இந்த அம்மா தனியா கீழே தானே படுத்திருப்பாங்க. அவர்கள் இருவரும் மேல படுத்திருக்காங்க. இந்த அம்மா தனியா கீழே படுத்திருக்காங்க. அவர்கள் வீடு நல்ல வசதியான வீடுதுங்க. அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதியும் இருக்குது. அதனால அவர்கள் கீழே படுத்திருக்காங்க. தன்னுடைய மகளுக்கும் மருமகனுக்கும் துணையாத்தான் அந்த வீட்டுல வந்து தங்கி இருக்காங்க. அப்படி அவர்கள் இரவு நேரத்துல தங்கி இருக்கும் பொழுது இவர்களுக்கு அந்த அமானுஷ்ய சத்தம் மறுபடியும் கேட்க ஆரம்பிக்குதுங்க. மேல அந்த சிராஜுதீனுக்கு எப்படி கேட்டச்சோ அதே மாதிரி தாங்க இவர்களுக்கும் ஆரம்பத்துல இருந்து கேட்டிருக்கு. அப்படி அந்த மாதிரி அமானுஷ்ய சம்பவங்கள்லாம் சத்தங்கள்லாம் கேட்கும் பொழுது இவர்கள் வெளியில வர்றது கிடையாதுங்க. அந்த புனித நூலான அந்த குரானை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறதும் அதன் பிறகு அந்த சத்தங்கள் குறையிறதுமா வழக்கமா இருந்திருக்கு. இப்படித்தாங்க இன்றும் அந்த சத்தம் கேட்கும் பொழுது இந்த புனித நூலான அந்த குரானை எடுத்து அவர்கள் வாசிக்கிறாங்க. வாசிக்கும் பொழுது அந்த நடந்து போற அந்த அமானுஷ்ய சித்தங்கள்லாம் குறைஞ்சு டக்கு டக்கு டக்குன்னு சத்தம் கேட்குதுங்க. யாரோ சுவத்துல தட்டுற மாதிரி அந்த சத்தம் கிச்சன்ல இருந்து வந்துகிட்டே இருக்கு. இவர்களும் அந்த குரானை வாசிக்கிறாங்க. இவர்கள் அந்த குரானை வாசிக்கும் பொழுதும் அந்த சத்தம் இன்னும் அதிகமாக தாங்க வருது. உடனடியா இவர்கள் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு கையில அந்த புனித நூலை எடுத்துக்கிட்டே தாங்க அவர்கள் வெளியில வர்றாங்க. வெளியில வந்து அவர்கள் ஒவ்வொரு இடமா தேடி பார்க்கறாங்க. அப்பொழுது அந்த ஜன்னல் திறந்திருக்கு, வெளிக்கதவும் திறந்திருக்கு. அப்பொழுது அந்த காற்று மெல்ல அடிக்குது. இரவு நேரம், கரண்ட் எல்லாம் இருக்குது. இவர்களும் மெல்ல சுத்தி பார்த்துட்டு அந்த கிச்சனை நோக்கி போறாங்க. அங்கு இவர்கள் ஒரு பயங்கரமான காட்சியை பார்க்கறாங்க. அப்படி என்ன ஒரு காட்சியை பார்க்கறாங்கன்னா, தன்னுடைய மகள்ங்க அப்படியே சவத்துல தலையில முட்டிக்கிட்டு இருக்காங்க. முட்டி சிறிய காயங்கள்ல ரத்தம் வருது. அப்பொழுது என்னடி பண்ற அப்படின்னு சத்தமா இவங்க அம்மா தன்னுடைய மகளை பார்த்து கேட்டுக்கிட்டு முன்னால போக பாக்குறாங்க. அந்த பெண் அப்படியே தலையை குனிஞ்சு அப்படியே இவர்களை ஒரு மாதிரியா வித்தியாசமா பாக்குறாங்க. கையில இருக்க அந்த மந்திரத்தை வாசிக்கிறத நிறுத்து, இல்லைன்னா உன்னுடைய மகள் உயிரோட இருக்க மாட்டா அப்படின்னு தன்னோட மகள் வாயிலிருந்தே சொல்லியிருக்காங்க. இதுல பதறி போன அந்த பெண் தன்னோட கையில இருக்க அந்த புனித நூலை கொண்டு தன்னோட ரூம்ல பத்திரமா வச்சுட்டு வேகமா வர்றாங்க. வேகமா இவங்க வர்றதுக்கும் அந்த பெண் இவர்களை பார்த்து முறைச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த மாடி படிக்கட்டை ஏறி அப்படியே அவள் ரூமுக்கு செல்லும் பொழுது அங்கு ஏற்கனவே இந்த சிராஜுதீன் தூங்கலாம் இல்லைங்க. அவரும் அப்படியே முழித்தபடியே வெளியில வர்றதுக்கும் இவர் மனைவி அப்படியே தலையை குனிஞ்சபடியே அவரை கிராஸ் பண்ணி அந்த பெட்டில போய் படுக்கிறதுக்கும் இவங்க அம்மா அப்படியே பதபதப்போட அந்த மருமகனை நோக்கி போய் இங்கு நடந்த அனைத்து விஷயத்தையுமே அப்படியே ஒண்ணு விடாம சொல்றாங்க. அதாவது அந்த பெண் போய் படுத்துட்டாங்க கட்டில்ல. இவரு ரூமை விட்டு வெளியில வந்துட்டாரு சிராஜுதீன். அவருடைய மாமியார் அப்படியே கீழே நடந்த அனைத்து விஷயத்தையும் ஒண்ணு விடாம தன்னுடைய மருமகன்கிட்ட சொல்லும் பொழுது அந்த மருமகனும் இல்லம்மா, உங்களுக்கு நடந்தது எனக்கு ஏற்கனவே இங்கு நடந்தது, அதற்கப்புறம் தாம்மா உங்களுக்கு நடந்திருக்கு. அதாவது நான் ஒரு ஆழ்ந்த உறக்கத்துல இருந்தமா, எனக்கு முன்னால யாரோ நிக்கிற மாதிரியே இருந்துச்சுமா. அப்படியே கண்ணை விழிச்சு பார்த்தா இவள் தலைவிரி கோலமா எனக்கு முன்னால, அதாவது பக்கத்துல இல்லமா அந்த செவர் ஓரமா நின்னு என்ன வெறிக்க வெறிக்க பாக்குறா. அப்படியே நான் கண்ணை முழிச்சவன் அப்படியே அவளை பாக்குறேன். அன்று இரவு ஒரு உருவத்தை பார்த்தேன்னு சொன்னேன்ல, அதே உருவம் மாதிரியே அப்படியே என்னை பார்த்துக்கிட்டே நிக்கிறா. அப்ப அவளை அப்படியே மெல்ல நோட்டமிட்டு நான் பாக்குறேன். அவளோட கால் அந்தரத்துல இருக்குதுமா, கீழே இல்ல. அவளோட கால் அப்படியே மேல தூக்கியபடியே இருக்குது, அந்தரத்துல இருந்துச்சு. அப்படியே எனக்கு ஷாக்காகி போய் அப்படியே மெல்ல அப்படியே திரும்பி படுக்கிறேன். என்னோட மனைவி படுத்திருக்காமா. அப்ப அங்க இருந்த உருவம் என்ன அப்படின்னு அப்படியே என் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சிக்கிட்டு நான் படுத்தேன். ஒரு 2 நிமிஷம் தாமா படுத்திருப்பேன். கொஞ்ச நேரத்துல கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்து படுத்திருந்த இவ எட்டி என்ன ஒரு உதைச்சா அடுத்த செகண்ட் திரும்பி பார்த்தா அந்த உருவமும் இந்த உருவமும் ஒரு சேர அப்படியே இவள் எழுந்து மெல்ல கிச்சனை நோக்கி வந்தா. எனக்கு வெளியில வர்றதுக்கு தைரியம் இல்லாதால அப்படியே படுத்திருந்தேன். அதற்கப்புறம் தாமா உங்களுக்கு நடந்திருக்கு இந்த சம்பவம் எல்லாம். இங்கு நடந்த அனைத்து விஷயத்தையும் ஒண்ணு விடாம தன்னுடைய நண்பனுக்கு அப்படியே போன் மூலமா அப்படியே சொல்றான். இந்த அப்துல் ரஹீம் கிட்ட சொல்லியிருக்கான். அந்த அப்துல் ரஹீம் உடனடியா கிளம்பி நேர ஈரோடுக்கு போறாங்க. சென்னையில இருந்து கிளம்பி ஈரோட்டுக்கு போறான். உயிர் நண்பனாச்சு, சொந்தக்காரனாச்சு. நேர ஈரோட்டுக்கு போய் இங்கு நடந்த அனைத்து விஷயம் உண்மையா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு பெரியவங்கள்ட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு இந்த அப்துல் ரஹீமும் சென்னையில இருந்து நேர கிளம்பி இந்த சிராஜுதீன் வீட்டுக்கு போய் செல்றாங்க.
தன்னோட வீடும் பக்கத்துல தான் இருக்கு. போயிட்டு இந்த சிராஜுதீன் வீட்டுக்கு போறான். இவன் வீட்டுக்கு போகும் பொழுது இவன் காலிங் பெல்ல அடிக்கும் பொழுதே இந்த சிராஜுதீனோட மனைவி தாங்க வந்து கதவை திறக்கிறாங்க. வந்து கதவை திறந்தவங்க இவனை மேலும் கீழுமா அப்படியே பாக்குறாங்க. எப்பொழுதும் அன்பா பாசமா பார்த்து பேசக்கூடிய அந்த பெண் இப்பொழுது வாய் திறந்து வாங்கண்ணே அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட சொல்லல. அப்படியே இவனை முறைச்சு பார்த்துட்டு அப்படியே போறாங்க. அப்பவே அந்த சிராஜுதீன் அங்கு வர்றான். வந்தவன் பாத்தியாடா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுதே இவனுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் இந்த இரவு நான் இங்க தங்குறேன், எனக்கு ஏதாவது நடக்குதான்னு பாப்போம்டா, அதன் பிறகு நம்ம பெரியவங்கள்ட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு அன்று இரவு இந்த சிராஜுதீனும் அவருடைய மனைவியும் மேல போய் படுக்க சொல்லிறான். சிராஜுதீன் தன்னோட நண்பன் கூடவே படுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இல்லடா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிராஜுதீனை அவருடைய மனைவி கூட மேல போய் படுத்துக்க, நான் கீழே சோபா செட்ல படுக்கிறேன், எனக்கு ஏதாவது தென்பட்டா நான் சொல்றேன், இந்த வராண்டாவில தானே அந்த கருப்பான உருவம் உனக்கு தென்படுது அப்படின்னு சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி இவன்ட்ட சொல்லிட்டு அவர்கள் 2 பேருமே போய் படுக்க சொல்லிடுறாங்க. இந்த சிராஜுதீன் மனைவி நஸ்ரீனோட உருவத்துல தாங்க அந்த ஆன்மா வருது போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால நீ அங்கு அவளோட படுத்துரு, அப்பதான் இங்கு வர்றது யாருன்னு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு இந்த அப்துல் ரஹீம் தனியா படுக்கிறான். மாமியாரும் இவன்ட்ட நடந்த விஷயத்த பூரா சொல்லியிருக்காங்க. தம்பி நீங்க தனியா படுக்க வேணாம், என் ரூம்ல கூட வந்து படுங்க, அந்த சத்தம் நல்லா கேட்கும், அப்பொழுது வெளியே வந்தா போதுமையா அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. இருந்தாலும் இந்த அப்துல் ரஹீம் அம்மா ஆண்டவன் இருக்க எனக்கு எதுக்குமா பயம், நான் இங்கே படுத்துக்கிறேன், என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னதற்கு அப்புறம் இந்த அப்துல் ரஹீம் படுத்து உறங்குறான். இவனும் இரவு 1 மணி இருக்கும். 1 மணி வாக்குல அந்த வீட்டுல திடீர்னு காத்து நல்லா அடிக்கிற சத்தம் கேக்குது. அந்த ஜன்னல்லாம் படபடக்குது. அப்பொழுதே இவனுடைய தூக்கம் மெல்ல கலையுது. அரை தூக்கத்துல இருக்கிறான். அந்த நேரம் இவன் காதுக்கு பக்கத்துல வந்து யாரோ மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குற அந்த சத்தம் கேக்குது. அந்த மூச்சை விட்டுக்கிட்டே நீ இங்க இருக்காத, கிளம்பு கிளம்பு, இது என்னோட இடம், நீ கிளம்புடா அப்படின்னு வேகமா சத்தமா உரத்த குரல்ல அவன் காதுக்கு பக்கத்துல இருந்து சொல்லும் பொழுது இந்த அப்துல் ரஹீம் திடுக்கிட்டு திரும்பி பாக்குறாங்க. அவன் கண்ட காட்சியை அவனால வாழ்க்கையிலே மறக்க முடியாது. அப்படி ஒரு காட்சியை கிட்டத்தட்ட ஒரு 7-8 அடி உயரத்துல கருப்பான உருவம் ஆக்ரோஷமா அந்த இடத்துக்கிட்ட அப்படியே நிற்பத இவன் பார்த்த உடனே இவனும் அல்லான்னு உடனே கத்துறாங்க. கத்துன அடுத்த செகண்ட் அவர்களும் யாரும் தூங்கல. இந்த அம்மாவும் அந்த நேரத்துல தூங்கி இருக்க மாட்டாங்கல்ல. இந்த சத்தம் எல்லாம் கேட்ட உடனே உடனடியா லைட்டை போட்டுக்கிட்டு இவர்கள் அனைவரும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. அதாவது அவர் மனைவியை தவிர இந்த சிராஜுதீன், அவருடைய மாமியாரு, இந்த அப்துல் ரஹீம் 3 பேரும் ஒண்ணு கூடி இவர்கள் 3 பேருக்குமே அந்த அமானுஷ்ய சம்பவங்கள் அனைத்தும் நடந்திருக்கு. இந்த இரவு நேரத்துல இந்த ரஹீம் மிகவும் திடுக்கிட்டு போறான். உடனடியாக இந்த விஷயத்தை பெரியவங்கள்ட்ட சொல்றான். அதாவது சிராஜுதீனோட அப்பா கிட்ட சொல்லும் பொழுது அவரும் இதை எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுக்கிட்டு அவருக்கு தெரிந்த ஒரு முஸ்லிம் மந்திரவாதிங்க, அதாவது இந்த ஓதக்கூடியவர், இந்த புனித நூல்லாம் படிக்கக்கூடியவர், அவரை வர வச்சு பாக்குறாங்க. அவரும் மறுநாள் மாலை நேரம் இரவு நேரத்துல அந்த இடத்துக்கு வர்றாரு. அவர் உள்ள வரும்பொழுதே அவருக்கு சில அமானுஷ்யமான நிகழ்வுகள் அசௌரியமா நடக்குது. அவருக்கு அந்த இடத்துல இருக்க முடியாத ஒரு சூழல் மாதிரி இருக்குது. அவரு அந்த குர்ஆனை எடுத்து மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அவரு இந்த புனித நூலை படிக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த அப்துல் ரஹீம், அவருடைய நண்பர், அதாவது இந்த சிராஜுதீன், அவருடைய மாமியாரு மற்றும் அந்த சிராஜுதீனோட அப்பாவும் அங்குதான் இருக்காங்க. இவருடைய மனைவி மட்டும் அங்கு இல்லைங்க, அவங்க மேல பெட்ரூம்ல இருக்கிறாங்க. இவர் இந்த நூலை படிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு மாதிரி வித்தியாசமா மாற ஆரம்பிக்குது. இவர் மந்திரம் படிக்க படிக்க இவரோட உடம்பு அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போகுது. அந்த நேரத்துல மேலிருந்து அந்த நஸ்ரீன், அந்த பெண் கதவை திறந்து மெல்ல எழுந்து வந்தவர், பால்கனிலிருந்து எழுந்து வந்தவ வேகமா ஒரு சத்தத்தை கொடுக்குறா. இப்ப நீ அந்த மந்திரத்தை நிறுத்துறியா இல்ல இங்கிருந்து நான் குதிக்கட்டுமா அப்படின்னு அந்த பெண்ணோட வாயிலிருந்து அப்படியே ஒரு ஆண் வாய்ஸ்ல இருந்து பேசுறாங்க. அவளும் குதிக்க அப்படி எந்திரிக்கிறாங்க. எந்திரிக்கும் பொழுது இந்த சிராஜுதீன் வேகமா அந்த பெரியவர்கிட்ட சொல்லி உடனடியா அந்த சம்பவத்தை நிறுத்துறாங்க. அதாவது அவர் மந்திரம் ஓதுறதை நிறுத்துறாரு. அவர் நிறுத்தினதற்கு அப்புறம் அந்த பெண் மெல்ல கீழே இறங்கி வந்து அவள் தன்னோட வாயில, இந்த இடம் எனக்கு சொந்தம், இந்த இடத்துல தாண்டா நான் காலங்காலமா இருந்தேன், இந்த இடத்துல இருந்து என்ன விரட்ட உங்களால முடியாது, இந்த இடத்துலதான் நான் இருப்பேன், உன்னால முடிஞ்சதை நீ பாரு, இந்த இடத்துலதான் நான் இருந்தேன், என் இடத்தை அழிச்சிட்டு தான் நீங்க வந்திருக்கீங்க, முடிஞ்சா நீங்க இந்த இடத்தை விட்டு போங்க, நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன்னு அந்த பெண்ணோட உடம்புல இருந்து அந்த ஆணோட வாய்ஸ்ல சத்தமா பேசுறாங்க. அது ஒரு ஆண் வாய்ஸ் மாதிரியே இல்ல, அது ஒரு வித்தியாசமான கரகரப்பான குரல் இருந்து சத்தமா பேசிட்டு அந்த பெண் வந்த வழியே திரும்ப படிக்கட்டுல ஏறி அதே பெட்ரூம்ல போய் படுக்கிறா. அவள் படுத்ததற்கு அப்புறம் இவர்களுக்கு, அவள் போனதற்கு அப்புறம் இவர்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியலங்க. இந்த புனித நூலை படிக்கும் பொழுது அந்த ஆன்மா கட்டுப்பட்டு தன்னை வந்து வான் பண்ணுது, இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு. உடனடியா இந்த இஸ்லாமிய மந்திரவாதியும் தனக்கு தெரிஞ்ச அனைவரையும் ஒன்று கூட்டுறாரு. ஒன்று கூட்டி இங்கு நடந்த அனைத்து விஷயத்தையும் சொல்றாருங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் தனக்கு நடந்ததே இல்லை இது வரைக்கும், உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவர்கள்ட்ட கேட்கும் பொழுது அதுல ஒரு பெரிய குருமார் அவர் மட்டும் சொல்றாரு, இப்ப நீ விரட்ட போனது சாதாரண பேயோ பிசாசோ கிடையாது, அது ஒரு ஜின்னா இருக்கக்கூடும், அது ஒரு
முனியாக இருக்கக்கூடும். அந்த ஜின்னை விரட்டுறது ரொம்ப கஷ்டம். அது எப்படிப்பட்ட ஜின் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கு தேவையானதை நீ கொடுத்தா மட்டும்தான் அது விருப்பப்பட்டா அந்த இடத்த விட்டு போகும். இல்லைன்னா அந்த இடத்த விட்டு தள்ளி வைக்கலாம். நீ சொல்றதை பார்த்தா காலங்காலமா நான் இந்த இடத்துல இருந்தேன், நீ தாண்டா இந்த இடத்த விட்டு போகணும்னு சொன்னா அது அங்கே இருக்க ஆசைப்பட்ட அந்த ஜின்னா இருக்கும். நீ என்ன பண்றனா, இதையெல்லாம் கரைச்சு குடிச்ச ஒரு பெரிய மந்திரவாதி ஒருத்தர் இருக்காரு. அவர் மலைவாழ் மந்திரவாதி, அவர் ஒரு ஆதிவாசி, அவரை போய் பாரு அப்படின்னு இவர்கிட்ட ஒரு அட்ரஸ் கொடுத்து அனுப்புறாருங்க. அது வேற எங்கும் கிடையாது, வழக்கமா நம்ம சொல்ற மாதிரி கேரளா தாங்க. ஒரு மலை பிரதேசத்துல வாழ்ற ஒரு குறிப்பிட்ட ஆதிவாசி குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த விஷயத்த கட்டுப்பாடோட கட்டுக்கோப்பா வச்சிருப்பாங்க. அவங்கள போய் பாரு அப்படின்னு சொல்லி இவர்களை அனுப்பி விட்டதற்கு அப்புறம் மந்திரவாதி மற்றும் சிராசுதீன் அவருடைய நண்பர் இந்த சம்பவத்தை சொன்னவர் இவங்க 3 பேருமே கேரளாவை நோக்கி போறாங்க. போய் அந்த குறிப்பிட்ட அந்த மந்திரவாதியை போய் பார்க்கறாங்க. அவரை போய் பார்த்தா அவர் மந்திரவாதி மாதிரிலாம் இல்லைங்க, ஒரு காட்டுவாசி மாதிரி, மலை கிராமத்து வாசி மாதிரி. கிட்டத்தட்ட ஒரு 70 வயது இருக்குங்க. ஒரு பெரியவர் ஒரு குடிசை வீட்டுக்கு முன்னால உட்கார்ந்திருக்காரு. மந்திரவாதி மாதிரி எல்லாம் இல்லைங்க, ஒரு வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு கழுத்துல மாலையோ உத்ராட்ச கொட்டையோ எதுவுமே போடலைங்க. அவர் அமைதியா அப்படியே உட்கார்ந்திருக்காரு. இவர்களும் போன விஷயத்த அப்படியே ஒண்ணு விடாம சொல்றாங்க. இங்கு நடந்த அனைத்து விஷயத்தையும் அந்த பெரியவர்கிட்ட ஒண்ணு விடாம சொல்லிடுறாங்க. பொறுமையா கேட்டவர் அவர் ஒரு இடத்துக்கு அவர்களை கூட்டிட்டு போறாங்க. ஒரு மலைப்பகுதிங்க, ஒரு பொட்டல் வெடி காடு மாதிரி இருக்குங்க. ஒரு மரம் ஒன்று இருக்கு. அந்த மரம் தனியாக இருக்கு. அந்த மரத்துக்கு கீழே ஒரு சின்ன கல்லுங்க, எண்ணெயெல்லாம் தேய்ச்சி சின்ன அபிஷேகம் பண்ணி ஒரே ஒரு சின்ன பொட்டு வச்சபடியே இருக்குது. அவர் அங்கு போகவே இல்லை. பொட்டல்ல தனியா ஒரு இடத்தை நோக்கி போறாரு. இவர்களையும் கூட்டிகிட்டு தாங்க போயிருக்காரு. அது ஒரு மாலை 5 மணி இருக்குங்க. ஆனா அது மலை கிராமங்கிறதுனால அந்த 5 மணிக்கு அந்த இடம் கும்மிருட்டா இருட்டி போயிருக்கு. அங்கு போனவர் சில பல மந்திர சொற்களை சொல்லிட்டு சில பல பொருட்களை அந்த இடத்துல தூவிட்டு அந்த இடத்தை தோன்றாருங்க. அந்த இடத்தை தோண்டி ஒரு மண் களையம் வருது. அந்த மண் களையத்திலிருந்து அப்படியே எடுத்து ஒரு சின்ன இலையில குடுவை மாதிரி செஞ்சு அதுல சில பல துளி எண்ணெய்களை அதுல விடுறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 துளி தான் விட்டுருப்பாரு. அதை எடுத்து பத்திரப்படுத்தி அவர்கிட்ட கொடுக்குறாரு. இந்த துளியை எடுத்துட்டு போய் நீ இப்பொழுது அந்த வீட்டுக்கு முன்னால் வாசல்ல இந்த துளியை கட்டிட்டு நீ சொல்ற அந்த புனித நூலான அந்த குரானை வாசிச்சுட்டு உனக்கு தெரிந்த சில மந்திரக்கட்டை அந்த வீட்டை சுத்தி நீ போட்டுவிட்டு அதன் பிறகு ஒரு 5 நாள் காத்துரு. அதன் பிறகு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் வீட்டுக்கு வெளியில நடந்துச்சுன்னா எனக்கு தகவலை சொல்லு, உடனடியா நான் வர்றேன் அப்படின்னு இவர் ஒரு விஷயத்த சொல்லிடுறாருங்க. இவர்களும் நமக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, இவ்வளவு பிரச்சனை நம்ம சொல்லியிருக்கோம், அதெல்லாம் கேட்டுட்டு இவர் சிம்பிளா வந்துட்டு ஏதோ ஒரு தைலத்தை எடுத்து கொடுத்து இந்த தைலத்தை கொண்டு வாசலை கட்டிட்டு நீ அந்த வீட்டுக்கு ஒரு மந்திர கட்டை போடு, அதன் பிறகு எதை நடந்த சொல்லு, நான் வர்றேன் அப்படின்னு சொல்றாரு என்று இவர்களும் மறுபடியும் அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் மறுபடியும் ஒரு விஷயத்த சொல்றாரு. தம்பி, நான் உன் கையில கொடுத்திருக்கிறது சாதாரண ஒரு தைலம் கிடையாது, இது ஒரு வித்தியாசமான எண்ணெய் தைலம், அது ஒரு ஐங்கோல தைலம் அப்படிங்கிற மாதிரி இந்த அப்துல் ரஹீம் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன சின்ன விஷயத்தை மட்டும் சொல்றேன். அந்த மலை கிராமத்துல தனிப்பட்ட முறையில அங்கு யாராவது ஒரு குழந்தை, அதாவது தன்னுடைய வயிற்றிலே அந்த குழந்தை இறந்தா அந்த குழந்தையை இவர்கிட்ட கொண்டாந்து கொடுத்துருவாங்களாம். இறந்த குழந்தை, அதாவது சிசுவா இருக்கும் பொழுது இறந்து பிறக்குது பாருங்க, அந்த குழந்தையை எடுத்து அந்த குழந்தையை சில பல வேலைகள்லாம் செஞ்சு அந்த குழந்தையோட உடல்ல இருந்து சில எண்ணெய்கள் எடுப்பாங்களாம். அந்த எண்ணெயை தாங்க இப்ப இவங்கள்ட்ட கொடுத்துருக்காரு. அந்த எண்ணெய்க்கு கட்டுப்படாத ஆன்மாக்களும் கிடையாதான், அந்த எண்ணெய்க்கு கட்டுப்படாத தெய்வங்களும் கிடையாதான். அந்த எண்ணெயை எதற்காக யூஸ் பண்றோமோ அங்கு கொண்டே அந்த எண்ணெயை வச்சுட்டு அந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னு வேண்டுனா நடக்காதான், நடக்கும்னு வேணுனா நடக்குமா, அப்படி அந்த ஒரு எண்ணெய்க்கு பவர்ஃபுல் அதிகம்ங்க. அதாவது ஒரு கோவில் கருவறையில இருக்கிற தெய்வத்துக்கு எப்படி பவர் அதிகமோ அதே மாதிரி கருவிலே அழிந்த இந்த சிசுவோட ஆன்மாவுக்கு பவர் ரொம்ப அதிகமாங்க. அதை முறைப்படி அதை கொண்டு வந்து பக்குவப்படுத்தி அதுக்கு தேவையான சில பல வேலைகள்லாம் செஞ்சு அந்த குளித்தைலம் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இதை முழுமையா நல்லதுக்கு மட்டுமே தாங்க பயன்படுத்த வேண்டும். கெட்டதுக்கு பயன்படுத்துறவங்க தலைமுறை இல்லாம அழிஞ்சு போவாங்க. அப்படிங்கிற மாதிரி இந்த அப்துல் ரஹீம் தெரிஞ்ச வரைக்கும் நம்ம கிட்ட சொல்லியிருக்காருங்க. அவர் சொன்ன அந்த விஷயத்தை இவர்களும் நேரடியா அதன் பிறகு அந்த எண்ணெயை எடுத்து கொண்டாந்து இவர்கள் நிலவாசல்ல கட்டி இவரும் இந்த புனித நூலை வாசிச்சு அதன் பிறகு ஏதாவது அசம்பாவிதம் நடக்குதான்னு ஒரு 5 நாள் பாக்குறாங்க. அதன் பிறகு இந்த வீட்டுக்குள்ள எந்த ஒரு அசம்பாவிதமும் அப்நார்மலான எந்த விஷயம் நடக்கல. ஆனால் வழக்கத்துக்கு மாறா அதன் பிறகு அன்று இரவெல்லாம் அந்த பண்ணையில இருந்த ஆடு மாடு கோழிகள் சத்தமிடுறது கத்துறதுமா இருக்குதுங்க. இவர்கள் ஆசையா வளர்த்த அந்த 3 நாயும் அன்று இரவே இறந்து போய் கொடூரமான முறையில வாய் அடிபட்டு ரத்தம் வந்த மாதிரி இறந்து போய் கிடந்திருக்கு. இவர்கள் வளர்த்த அந்த கால்நடைகளும் கோழிகளும் ஆங்காங்கே சில செத்து போய் கிடந்திருக்குங்க. உடனடியாக மறுபடியும் கேரளாவுக்கு தகவல் சொல்லி அந்த மந்திரவாதியையும் கூட்டிக்கிட்டு நேர வர்றாங்க. வந்தவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த சிராஜுதீன் அப்பா கிட்ட சொல்றாரு, இந்த இடம் எப்படி வந்துச்சு, இந்த இடம் யாருக்கிட்ட இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு சில
விஷயங்கள்லாம் எனக்கு தெரியணும், அந்த தகவல்லாம் தெரியணும். உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க யார்கிட்ட வாங்குனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு சொல்லுங்க. இல்ல அவர்கிட்ட என்ன கூட்டிட்டு போங்க, இல்ல முடிஞ்சா அவங்கள கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தை சேர்ந்த சில பெரியவர்கள், அதாவது இவர்கள் வீடு கட்டும் பொழுதே அந்த கிணற ஏன் இடிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னார் பாருங்க, அவரை பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சு அவர்கிட்ட கேட்கறாங்க. அவர் தாங்க இங்கு நடக்கிறதையும் நடந்ததையும் அப்படியே விழாவாரியா சொல்றாரு. அதாவது இந்த இடத்தை இவர்கள்ட்ட கொடுத்துட்டு போன அந்த குடும்பம் இங்கு மாந்தோப்பும் தென்னந்தோப்பும் வச்சுட்டு நல்ல செல்வ செழிப்பா தான் வாழ்ந்திருக்காங்க. அவர்களுக்கு வயது அதிகமான காரணத்தால அவங்க பசங்களும் மேற்கொண்டு இந்த வேலையெல்லாம் செய்ய விருப்பப்படலைங்க. அவர்கள் வெளியூர்ல செட்டில் ஆறாங்க. அப்படி அவர்கள் செட்டில் ஆகிறதுனால இந்த இடத்தை வித்துட்டு அவர்களையும் அவர்கள் கூடவே கூட்டிட்டு போறதுனால அப்படியே இவர்கள்ட்ட வித்துட்டு போயிருக்காங்க. அப்படி இவர்கள்ட்ட வித்துட்டு போன அந்த குடும்பம் ஒரு இந்து சமுதாயத்தை சேர்ந்த குடும்பங்க. அவங்களும் மாந்திரிகம் இந்த ஆன்மீகத்திலையும் மிகுந்த ஈடுபாடு உள்ள இந்த குடும்பங்க. அப்படி இவர்கள் இந்த தோட்டம் வச்சிருக்காங்கல்ல, அந்த தோட்டம் துறவுல எல்லாம் இரவு நேரங்கள்ல நிறைய திருட்டு நடந்திருக்குங்க. அதே நேரத்துல இவர்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கணும் அப்படின்னு இவர்களும் யோசிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில மந்திரவாதிகள்கிட்ட போய் கேட்கும் பொழுதாங்க அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இவர்களுக்கு அந்த விஷயத்தை அவங்க பண்ணியே கொடுத்திருக்காங்க. அதாவது ஏதோ ஒரு பிரேத ஆத்மாவோ இல்ல முனியோ என்னன்னு இவர் நம்ம கிட்ட தெளிவா சொல்லல. அதனால அதை நம்ம தெளிவாகவும் சொல்ல முடியல. அதே மாதிரி இதற்கு முன்னாடி இடத்த வச்சிருந்தாருல இவரும் கேரளாவை சேர்ந்த ஒரு மந்திரவாதியை தான் பிடிச்சிருக்காரு. அவரு இங்கு வந்து சில பல விஷயங்களை அந்த கிணத்து பக்கத்துல பூஜை முறைகள்லாம் பண்ணி இவர்கிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்திருக்காருங்க. ஒரு விஷயத்த அது தெய்வமோ இல்ல முனியோ இல்ல பிரேத ஆத்மாவோ என்னன்னு சரியா இவரும் சொல்லல, எனக்கும் சரியாக தெரியல. அப்படி ஒரு விஷயத்த அந்த இடத்துல பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதற்கு சரியாக நீ பூஜை பண்ணணும் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டு போயிருக்காருங்க. அமாவாசையானா அதற்கு நீ ரத்தப்பலி கொடுத்தா தான் இது சரியாக வேலை செய்யும், உனக்கு காவலா இருக்கும், உன்னால் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அந்த விஷயத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த பெரியவரும் அதாவது இவர்களுக்கு முன்னால அந்த இடத்தை வச்சிருந்தாங்கல்ல, அவர்களும் அந்த விஷயத்தெல்லாம் சரியா பண்ணியிருக்காங்க, முறைப்படி பண்ணியிருக்காங்க. அமாவாசை காலகட்டத்துல இந்த பூஜை முறைகள்லாம் பண்ணிட்டு அந்த படையல் எல்லாம் இந்த பெரியவர், அதாவது இந்த விஷயத்தை பூரா சொன்னார் பாருங்க, அந்த பெரியவர் கிராமத்தை சேர்ந்த சில பேர்லாம் அந்த படையல் எல்லாம் மது கொண்டு அந்த இடத்துல சாப்பிட்டு வந்திருக்காங்க. அப்படி அவர்கள் சாப்பிடும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு எந்த ஒரு அமானுஷ்யமும் எந்த ஒரு தீங்கும் நடக்கல. அப்படியே அந்த இடமும் பாதுகாப்பா இருந்திருக்குங்க. அந்த தென்னந்தோப்பு மாந்தோப்பு அதன் பிறகு எந்த ஒரு திருட்டு சம்பவங்கள் நடக்காம பாதுகாப்பா இருந்திருக்கு. அதன் பிறகு இவர்கள்ட்ட அந்த இடத்தை வித்துட்டு போயிட்டாங்க. இவர்கள் முழுமையா இஸ்லாம் நம்பிக்கை உள்ள அந்த குடும்பம். அதன் பிறகு அந்த பூஜை முறைகள் இவர்களுக்கும் தெரியாது, இவர்களும் செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த ஆன்மா, அது ஆன்மாவா முனியா அப்படிங்கிறது சரியா தெரியல, நம்ம ஆன்மானே வச்சுக்குவோம். இவர்களும் அந்த கிணத்தை இடிச்சிருக்காங்க. இடிச்சதற்கு அப்புறம் அவர்கள் வீட்டை கட்டிட்டாங்க. நானும் அந்த கிணத்தை இடிக்காதீங்க தம்பின்னு சொன்னேன். ஆனா அவர்கள் பெருசா வீடை கட்டினதுனால அந்த கிணத்தை இடிச்சா தான் சரியா இருக்கும், அவங்களும் வீடை கட்டினாங்க. அதன் பிறகு நாங்களும் ஒண்ணு கண்டுக்கல அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னதற்கு அப்புறம் அந்த பெரியவரை அனுப்பி விட்டு அதன் பிறகு இந்த வயதான சாமியார் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்றாரு. அதாவது அது வந்து ஏவல் காவலுக்காக வச்சிருக்க ஒரு முனி. அதாவது என்ன மாதிரி பழங்கால மந்திரவாதிகள்லாம் ஒரு சில விஷயங்களை கட்டுக்கோப்பா கைக்குள்ள வச்சுக்குவோம். அதாவது தன்னுடைய சிஷ்ய பிள்ளைகள் மற்றும் மிகப்பெரிய செல்வந்தர்கள் ஏதாவது வந்து ஒரு விஷயத்தை கேட்டா அதை அவர்களுக்கு தாரை வார்த்து கொடுப்போம். அதை அவங்க முறையா பாத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது பாதுகாப்பா இருக்கும். அப்படி அவங்க முறையா பாதுகாக்கலைன்னா அவங்களுக்கே அது எதிராக யமனா அமையும். அப்படி ஒரு விஷயத்தை தான் யாரோ இங்கு கொண்டாந்து செஞ்சு வச்சிருக்காங்க. அவர் உங்கள்ட்ட சொல்லாமலும் அதை சரி பண்ணாமலும் வித்துட்டு போயிருக்காரு தம்பி. அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி அமானுஷ்ய சம்பவங்கள்லாம் நடக்குது. இப்ப அந்த விஷயத்தை பூஜை முறைகள்லாம் பண்ணி நான் எடுத்துட்டு போறேன், அது உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு இந்த சிராஜுதீன்கிட்ட சொல்றாருங்க அந்த பெரியவர். கண்டிப்பா சம்மதம்யா, நீங்க முறையா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 3 நாள் பூஜை நடக்குதுங்க. அப்படி அந்த 3 நாள் பூஜை நடக்கும் பொழுதே இந்த பெரியவர் அந்த இஸ்லாமிய மந்திரவாதி கிட்ட சொல்லிறாரு, உங்க வீட்டுக்குள்ள நீங்க அந்த பெண்ணுக்கும் அந்த வீட்டுக்கும் சுத்தி காவலா சில விஷயங்கள் பூஜை முறைகள்லாம் செஞ்சிருப்பீங்கல்ல, அதை கட்டு உடைக்கிறது மாதிரி அதை எடுத்து விடுங்க ஒரு 2-3 நாளைக்கு. அதாவது இந்த பூஜையை ஆரம்பிக்கும் பொழுது இந்த முனியாகப்பட்டவன் யாரோட உடம்புல வந்தானோ அந்த உடம்பை தேடி போவான். அந்த உடம்புக்கு போய் அந்த உடம்போட வந்து இங்க உட்கார்ந்து நமக்கு பதில் சொல்லுவான். அதனால நீங்க ஏற்கனவே அங்க கட்டியிருந்தீங்கன்னா அந்த மந்திர கட்டுகளை ஒரு 2 நாளைக்கு உடைச்சு விடுங்க தம்பி அப்படின்னு சொன்ன உடனே இவரும் அங்கு போய் அந்த மந்திர கட்டுகளை உடைச்சு விட்டு இந்த மைய கட்டியிருந்தாங்கல்ல அந்த மையை எடுத்து கொண்டு வந்து இவர் கையிலே கொடுத்துறாங்க அந்த பெரியவர்கிட்ட. இந்த பெரியவரும் சில பல பூஜைகள் நிறைய பண்றாருங்க. பூஜை முறைகள்லாம் நிறைய வச்சு படையல் முறைகள்லாம் வச்சு இந்த மைய ஒரு இந்திர தகட்டுல தடவி அங்கு வச்சு பூஜையை பண்ண ஆரம்பிக்கும் பொழுது இந்த பெண் அங்கு வந்து அமைதியா உட்கார்ந்து இவர் கேட்கறதுக்கெல்லாம் அந்த பெண் பதில் சொல்லும் பொழுது இந்த சம்பவத்தை தான் ஏற்கனவே அந்த கிராமத்தை சேர்ந்த பெரியவர் சொல்லிடுறாருல. அதன் பிறகு அந்த பெண்ணும் தன்னோட வாயால உரத்த குரல்ல சொல்றா, இது என்னோட இடம், எனக்கு தேவையான உணவு பதார்த்தங்களை அவன் கொடுக்கல, அதுல கோபமா இருந்தேன், அப்படி இருந்தும் என்னோட இடத்தையும் அவன் ஆக்கிரமிச்சுட்டான், அதுலதான் கோபத்துல அவனை பழிவாங்க காத்திருக்கேன். அந்த பெண்ணோட உடம்புல இருந்து அந்த முனி சொல்லுதுங்க. இந்த விஷயத்தெல்லாம் பொறுமையா கேட்ட அந்த பெரிய
பெரியவர் அதன் பிறகு அந்த இஸ்லாமிய மந்திரவாதியை கூட்டி போய் அவரிடம் போய் ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்ப அந்த முனியாகப்பட்டவனை நான் என்னோட கூட்டிட்டு போயிறேன் தம்பி. இப்ப நீங்க ஏற்கனவே இந்த வீட்டுக்கெல்லாம் கட்டு போட்டீங்கல்ல, அதே மாதிரி இந்த வீட்டுக்கு உங்க மந்திரத்தால ஒரு கட்டு போட்டுங்க. இந்த பூஜை முறையை பண்ணி அந்த முனியை நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த படையல் முறையெல்லாம் சொல்லி அந்த மைய அந்த எந்திரத்துல தடவி அந்த எந்திரத்துல ஒரு சில விஷயங்கள்லாம் எழுதியிருக்காங்க. அதாவது அந்த முனியாகப்பட்டது தன்னோட கட்டுப்பாட்டுல நீ வரணும் அப்படிங்கிற மாதிரி எழுதி அந்த பூஜை முறைகள்லாம் நடக்குது. அதற்கு தேவையான படையல் பொருட்களை கொடுத்து அந்த ஆன்மாவை இவரு தன்னோட குடுவை மாதிரி ஒரு விஷயம் வச்சிருக்காரு. அந்த குடுவைக்கு கூப்பிடுறாரு. அப்படி கூப்பிடும் பொழுது இந்த பெண்ணோட உடம்புல இருந்து அந்த ஆன்மா மெல்ல மெல்ல வெளியில வருது. அப்ப அந்த பெண் மயக்கமடைகிறா. உடனடியா அவர் அந்த பெண்ணை உங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னதற்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு அங்க அந்த இஸ்லாமிய முறைப்படி அவர்கள் வீட்டுக்கு கட்டெல்லாம் போட்டு அங்க புனித நீரெல்லாம் தெளிச்சு அந்த வீடை புனிதப்படுத்திடுறாங்க. அதே நேரத்துல இந்த முனிய இவர் கையில எடுத்துக்கிட்டு அந்த பூஜை பொருட்கள் எல்லாம் மொத்தமா சுத்தமா இவர் கையோட எடுத்துக்கிட்டு அங்கிருந்து விடப்படுறாருங்க. அவருக்கு ஒரு பெரிய தொகை தரதா இவங்க பேசியிருக்காங்க. ஆனா அந்த பெரியவர் அந்த பணம் ஏற்க மறுத்துட்டாரு. இந்த முனியை நான் கூட்டிட்டு போறேன், இந்த முனியால எனக்கு நிறைய விஷயங்கள் நடக்க இருக்குது தம்பி, அந்த முனியை நீங்க முறையா எனக்கிட்ட கொடுத்த வரைக்கும் சந்தோஷம், அதை எதுவும் பண்ணாம எனக்கிட்ட நீங்க கொடுத்துட்டீங்க, அதுவே எனக்கு போதும்ட்டு வந்த செலவுக்கு மட்டும் காசை வாங்கிட்டு அந்த 70 வயது பெரியவர் உண்மையான மந்திரவாதி, உண்மையான ஆன்மீகவாதி, அந்த விஷயத்தை மறுத்து விட்டு அந்த முனியை மட்டும் கையோட எடுத்துக்கிட்டு அவர் போயிட்டதாகவும் அதன் பிறகு அவர்கள் வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் என்னோட நண்பன் என்கிட்ட போன்ல சொல்லும் போதே எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. நான் நேரடியா இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து அப்படியே மலைச்சு போய் பிரமிச்சு போய் அப்படியே என்னோட மனசுல பதிஞ்சு போயிருந்துச்சு. அந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்ன அந்த அப்துல் ரஹீமுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு இந்த விஷயத்த கேட்கும் பொழுது இந்த மாதிரி மந்திர தந்திரம் இந்த மாதிரி துர் ஆன்மா முனி அப்படி இருந்துச்சு, அதை அப்படியே நேரில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கே மிகவும் பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் நல்ல ஒரு முனி சம்பந்தமான உண்மை சம்பவத்தை நான் உங்கள்கிட்ட சொன்னதுக்காக மிகுந்த சந்தோஷத்தோட நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுபோல் உங்கள் வாழ்க்கையிலோ உங்களுடைய நண்பர்களுடைய வாழ்க்கையிலோ உண்மையான அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதேனும் நடந்திருந்தா கீழே தெரிகிற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அந்த உண்மையான அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் நமது சேனல்ல ஒளிபரப்பப்படும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சண்முக பிரபு.